குரு பார்க்க கோடி நன்மை, குருவருள் இருந்தால்தான் திருவருளைப் பெற முடியும் என்பார்கள். குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். குருவின் பார்வை பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்தருளும் என்பது ஐதீகம். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபடத்தாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்கச் சொல்லி அறிவுறுத்துகிறார்கள். தேவகுருவான பிரகஸ்பதி சிவ பெருமானின் பரிபூரண அருளைப் பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். நவகிரகங்களில் குருபகவான் எனும் பேறு பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழிகிறார். குருவின் பார்வை, குரு யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும் என்கிறது புராணம். குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வேறுபாடு. நம்மில் பலருக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான். சிவ ஆலயத்தில் தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தினை உணர்ந்து அவரவருக்கு உரிய மந்திரம் சொல்லி வழிபட பரிபூரண அருள் கிட்டும். குரு பகவான் மூல மந்திரம் ஓம் ஷம் ஸ்ரீம் ஷம் சை குரவே நமஹ. கல்வி, அறிவு, திருமணத்திற்கு காரணமான சுபகிரகங்களில் ஒருவரான இவரை தினமும் காலையில் இம்மந்திரத்தினை சொல்லி வணங்கி வருபவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். தினமும் சொல்ல இயலாதவர்கள் வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் இம்மந்திரத்தை 108 முறை ஜபிப்பவர்களுக்கு பொன் ஆபரண சேர்க்கை, பொருள் சேர்க்கை உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க துவங்கும். Please like, share, comment, subscribe.